வணக்கம் நண்பர்களே. நாம் இப்போது பார்க்க போகிறது நம் அன்றாட வாழ்வில் நாம் செய்யும் சில கெட்ட பழக்கங்களால் ஏற்படும் நன்மைகளே. ஆம் நண்பர்களே, உலகில் உள்ள அனைவருக்குமே ஏதாவது ஒரு கெட்ட பழக்கம் இருக்கும். கெட்ட பழக்கம் என்றால் மது அருந்துவதோ புகைப்பிடிப்பதோ அல்ல. நம் வாழ்வில் அன்றாடம் செய்யக்கூடிய அதிகப்படியாக தூங்குதல், நகம் கடித்தல், உடற்பயிற்சியை தவிர்த்தல், பெட் காஃபி பருகுதல் போன்ற சில தீய பழக்கங்களே ஆகும். ஆம், நாம் இவ்வாறு செய்யும் சில தீய பழக்கங்களை நம் பெற்றோர்களோ அல்லது பெரியோர்களோ இவ்வாறு செய்யாதே என்று நம்மை கண்டிப்பார்கள். ஆனால் நாம் இவ்வாறு செய்வதனால் நம் உடலுக்கு சில ஆரோக்கியங்களும் கிடைக்கின்றன. அதிகப்படியான தூக்கம் மேற்கொள்ளுதல். நாம் அதிகப்படியான தூக்கம் மேற்கொள்வதால் நம் உடலில் ஞாபக சக்தி அதிகரிக்கிறது. நகம் கடித்தல். நம் அதிகப்படியாக நகம் கடிப்பதினால் நம் உடலில் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கிறது. பெட் காஃபி பருகுதல். பெட் காஃபி பருகுவதனால் நம் உடலில் செரிமான சக்தி அதிகரிக்கிறது. உடற்பயிற்சியை தவிர்த்தல். ஆம், உண்மையில் தினமும் உடற்பயிற்சியை மேற்கொண்டு திடீரென அவற்றை சிறிது நாட்கள் தவிர்த்தாலும் உடலில் மிகவும் ஆரோக்கியமானதே. அப்படியெனில் இவ்வாறு உடற்பயிற்சியை திடீரென தவிர்க்கும் போது உடற்பயிற்சியினால் தசைகளில் ஏற்பட்ட காயங்களானது குணமாகி மறுமுறை உடற்பயிற்சி மேற்கொள்ளும் போது வலுவுடன் செயல்பட முடிகிறது. இப்படி சுவிங்கம் மெல்லுதல்,